ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் கீரனூர் டேக்கிங் ஆன் வலதாடிப்பட்டி. டீம் கீரனூர் ஒரு பக்கா செட்டிங் டீமு, நல்ல டீம் ஆக்சுவலாக. ஆன் பேப்பர் ஓப்பனிங் பர்சனாக ஜிம்பா காத்தி இருந்தாங்க. அந்த எண்டில் இளையராஜா வந்திருந்தார். முதல்வர் போட வந்த ஒரு பேர் ஆக்சுவலாக கேட்க முடியல, டைம்லன்ட்டு நான் கேட்கல. பட் அவருக்கு நல்ல ஆக்ஷன் இருந்துச்சு, நல்ல ரிலீஸை வச்சார், ஃபாஸ்ட்டாக வச்சார். மேட்சோட முதல் பால்லே ட்விஸ்ட் இருந்துச்சு. முதல் பால் போட்ட உடனே ஒரு எட்ஜு, விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ண ஜிம்பா காத்தியோட கேட்சை விடுறாங்க விக்கெட் கீப்பர். கேட்ச் ட்ராப் தான் ஒரு ட்விஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அது நோ பால் சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் இருந்த காரணத்தினால நோ பால் கொடுத்துருந்தாங்க. அடுத்து சிங்கிள் மாற்றி கொடுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் இளையராஜா ஸ்ட்ரைக்கு வந்தார். வந்தோடனே அவருக்கு ஒரு ஷார்ட் பால் புல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் அவருக்கு பேக் ஃபுட்லேருந்து நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தார். புல் ஷாட்டுக்கு ரெடியாக இருந்தார் பேட்ஸ்மேன். ஸோ அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் லென்த் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. அது ஒரு டாப் பிச்சாக மாறிச்சு. புல் ஷாட்டில் இளையராஜா ஆட்டமிழந்து வெளியே எல்லையரா. விக்கெட்டுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேன் ஷேக், திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா ஷேக் உள்ளே வந்தார். ஒரு பிட் ஆஃப் ஃபுல்லர் பால் தான் கிடச்சிச்சு. ஷேக் பிடிக்கிற முதல் பால் அதை பிக் பண்ணி கரெக்டாக ஆறாக மாற்றி கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஷேக் அவரோட ட்ரிகர் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்டி பேட்ஸ்மேன் 777 நபி இருக்கார்ல திருப்பத்தூரில், அவரை மாதிரியே இவர் வந்து ரைட்டில் எடுக்கிறார். அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. பிக் பண்ண அந்த பந்து ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் இந்த பேட்ஸ்மேனுக்குமே பிக்கப் ஷாட்டில் 6க்கு அப்புறமா அதே ஓவரில் ஒரு 4ஐயும் பதிவு பண்ணி அந்த ஓவரை முடிச்சு கொடுத்தாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட் போயிருந்தாலுமே அந்த ஓவரில் 18 ரன் வந்துச்சு. காமன் பவர் பிளே ஓவர் முடியுது. செகண்ட் ஓவர் நியூ பவுலர், அவரோட பேர் நான் கேட்க முடியல. அந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் இந்த கார்த்திக்கு வித் அவ்வளோ கொடுக்கக்கூடாது, நிறைய கொடுத்துட்டாங்க, ரொம்ப கொடுத்துட்டாங்க. ஸோ வித் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட்டு தராமல் ஆடக்கூடிய பவுண்டரி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கார்த்தி. 3 பவுண்டரி டோட்டலாக. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜிம்பா கார்த்தி கையிலேருந்து அந்த ஓவரில் வந்துருச்சு. ஒரு எண்டில் ஜிம்பா கார்த்தி கையிலேருந்து ஒரு 3 பவுண்டரி வந்துருச்சு அந்த ஓவரில். அதை தாண்டி ஸ்ட்ரைக்கு வந்த ஷேக்கு தானும் விட்டு தராமல் பிக்கப் ஷாட்டை மீண்டும் பிக்கப் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த ஓவரில் 2 பதிவு பண்ணி கொடுத்தாரு. இந்த ஓவரும் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் ஓவரில் மட்டுமே உங்களுக்கு 22 ரன் வந்துருச்சு. பவர் பிளேக்கு அப்புறமாவே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆடிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40, ஒரு விக்கெட் விட்டு. அதே ஒரு விக்கெட் விட்டு கீரனூர் ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்ல காரணம் இது ஒன்று. பவுலிங் டீம் அண்டர் ட்ரபிள், ஒரு பிரேக் த்ரூ தேவை. ஸோ ராகுல் பக்கம் போனாங்க. ராகுலுக்கு நீட்டான ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷனை வச்சு ஷேக்கோட விக்கெட்டை பிடிக்கிறாரு. டீப்பில் ஒரு நல்ல கேட்சை வேறு பிடிச்சி கொடுத்தாங்க. எதுக்காக கொண்டாந்தாங்களோ அந்த பிரேக் த்ரூ கண்டிப்பாக கிடச்சி போச்சு. எப்படியோ 2 விக்கெட் எடுத்துட்டோம், அந்த பிரேக் த்ரூ கிடச்சிச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்கு முன்னாடியே பேச்சாத்தக்குடி மாதேஷ் உள்ளே வந்தார். வந்த உடனே ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ரொம்ப மூவ்மெண்ட் காட்டலையா ஆடலை, பந்தை வாட்ச் பண்ணுறாரு, கரெக்டாக அடிக்கிறாரு, தெளிவாக அடித்தாருங்க. ஹேட்ரிக் 6, 4 in a row. வேறு எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிட்டாங்க. அந்த விக்கெட் போனதே மறக்க வச்சுட்டாரு வந்த நியூ பேட்ஸ்மேன் மாதேஷ். உங்களுக்கு 3வது ஓவரில் மட்டுமே 26 ரன் வந்துருச்சு. ஆல்ரெடி செகண்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர்னு சொன்னோம். அதை தாண்டி இன்னும் எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிருக்காங்க. 3 ஓவர் முடியல, இப்போ 66க்கு போயிட்டாங்க ஸ்கோர், 2 விக்கெட் விட்டாலும். 4th நியூ பவுலர், அவர் பேரும் கேட்க முடியல ஆக்சுவலாக. அவர் ஆக்சுவலாக மாத்தூர் டீமுக்கான ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த பவுலர் கொஞ்சம் டாஸ் பால் போட்டார். அந்த டாஸ் பால் வித்து கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் ஜிம்பா காத்தி, நானும் ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு காட்டுற மாதிரி ஆடிட்டார். 6கள் பல பறந்தன அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக. எவ்ரி ஓவர் போன ஓவரோட இந்த ஓவர் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. 26 3வது ஓவரில் போச்சுன்னு பார்த்தா 4வது ஓவரில் 27 போயிருக்காங்க. விக்கெட் லெஸ்ஸாக போயிருக்காங்க அந்த ஓவரில். ஆக்சுவலாக 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 92. அதே 2 விக்கெட் விட்டு ஒரு பெரிய டார்கெட் கண்டிப்பாக காத்திருக்கு. போன மேட்சே ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. 5th ஓவர் ஃபஸ்ட் ஓவர் போட்டவரே மீண்டும் வந்தார். அவரோட பேர் எப்பயுமே எனக்கு தெரியல. ஸோ அந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் மாதேஷ் வந்தாங்க. மாதேஷ் வந்தோடனே ஒரு டாஸ் பால், ஒரு லென்த் பால் மீண்டும் பிக் பண்ணி அடித்தாங்க. எல்லாமே டீலிங்குன்னு 6 தான் அன்றைக்கி. மாதேஷ் பேட்டில் பட்டது எல்லாமே மேசிவ் ஆறாக மாறிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே ஓவரில் தன்னோட விக்கெட்டை வேறு விட்டுட்டு போனார். முதல் இன்னிங்ஸ் முடிகிறப்ப ரொம்ப பெரிய டார்கெட் காத்திருக்கு. டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட் 109. ஸோ பெரிய இம்பாக்ட் கொடுத்த 2 பிளேயர்னு கண்டிப்பாக மாதேஷை சொல்லலாம். இன்னொன்று வந்து ஜிம்பா காத்தியா சொல்லலாம். மாதேஷ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 6 அடிச்சிருந்தார் அந்த இன்னிங்ஸில். அதே மாதிரி கார்த்தி வந்து பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிச்சிருக்காரு. 2 பேருமே சாலிடான பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டார்கெட் வந்து நிற்கிது இப்போ 109. ஸோ ரன் சேஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மாதவன் வந்தாங்க. ஸோ அண்ட் ஓப்பனிங் பவுலர் சதீஷ் வந்தார். சதீஷ் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் கண்டிப்பாக. அவரோட ஆக்ஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆக்ஷனை தாண்டி அவர் பெர்ஃபெக்டாக ஒரு லைன் லென்த்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லலாம். முக்கியமாக அரௌண்ட் த விக்கெட் எடுத்து அந்த ரைட் ஆம் பவுலர் ஸ்ட்ரைக்கில் இந்த மாதவனுக்கு மேக்ஸிமம் லென்த்தில் குத்தி வெளியே கொண்டு போனார். டாட் பால் பதிவு பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக குவாலிட்டியான பவுலிங் பார்க்க முடிஞ்சு. அப்போ குவாலிட்டியான ஷாட் ஆடணும். அந்த ஷாட் ஆடுறதுக்கு கண்டிப்பாக மாதவன் சலைச்சவர் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு லென்த் பால் அவுட் சைட் ஆப்ஷன் குத்தி தான் விளக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன். கவர்ஸ் மேலே ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே இவர் கொஞ்சம் வித்து கொடுத்தாலும் சரி, லென்த்தில் போட்டாலும் சரி, பிடிச்சி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாங்க. அந்த ஷார்ட் பால் புல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்துச்சு. அந்த புல்லையும் ஆடி கொடுத்தாரு மாதவன். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்த பிளேயர். அவங்க கமிட்டியாக இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் உங்களுக்கு ஆடியிருக்காங்க வலதாடிப்பட்டி.
செகண்ட் நியூ பவுலராக லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வராங்க சந்துரு வந்து இப்போ ரீசெண்டாக திருச்சியில் ஆன டோர்னமெண்ட்டில் நான் ஒரு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்படி ஒரு பிளேயர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நல்ல ஆக்ஷன் வச்சிருக்காரு, வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர், மேக்ஸிமம் ஃபுல்லர் பால் லென்த்தில் போட்டுக்கிட்டே இருக்க பார்ப்பாரு, அதுலேயே கட்டரும் போட பார்ப்பாரு. ஹையாக ரேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஹீ இஸ் கேப்பபிள், எனக்கு நல்லா தெரியும். இந்த பவுலருக்கு ஒரு மவுஸ் இருக்குது, ஸ்டஃப் இருக்குது அவருக்கு. அந்த ஓவரோட முதல் பந்து போட்டார், காட்டன் போல்டு எடுத்தார், மாதவனோட விக்கெட்டை பிடிச்சாரு. ஆக்சுவலாக 2 அடித்த பேட்ஸ்மேன் மாதவன் ஆட்டம்லேருந்து வெளியே, ஸ்ட்ரெயிட்டாகவே காட்டன் போல்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் உங்களுக்கு சிவா உள்ள வந்தாங்க, அவர் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் மாற்றி கொடுக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த கார்த்தி ஸ்ட்ரைக்கு வந்தாங்க. கார்த்தி உள்ளே வந்தோடனே ஒரு பால் பார்த்தாரு, அடுத்த பால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் போட்ட பந்தை கரெக்டாக பிக் பண்ணி ஸ்டாண்ட் அண்ட் டெலிவராக ஒரு பிக்கப் ஷாட் 6 பதிவு பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் ஓவரில் ஒரு 6 போயிருந்தாலுமே டோட்டலாக மீதமுள்ள 5 பாலில் அவர் விட்டு கொடுத்தது அந்த ஒரே சிங்கிள் மட்டும்தான். வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் போயிட்டுருக்க ஒரு கிரவுண்டில் ஒரு எக்ஸப்ஷனல் ஓவர் தேவை, அதை போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் டோட்டலாக அந்த ஓவரில் முடிவில் 7 ரன் தான். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23, அதே ஒரு விக்கெட் விட்டு வலதாடிப்பட்டி. அடுத்த நியூ பவுலர் பிங்கோ சரவணன் வந்தாங்க. கீரனூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாலான பவுலர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவங்க வைக்கக்கூடிய ரிலீஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மூலியமாக மேக்ஸிமம் இருக்குது. கீரனூர் அப்படின்னா கண்டிப்பாக பிரசன்னா வந்து ஒரு ஃபேமஸ் பிளேயர், அதே மாதிரி பிங்கோவும் ஒருத்தர். பிங்கோவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவிக்காக ரிலீஸ் பண்ண பார்ப்பாரு, ஷோல்டர் நல்லா யூஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர். அவர் இருக்க ஹைட்டுக்கு அந்த பந்தோட வெயிட்டை யூஸ் பண்ணி பேக் ஆஃப் லென்த்து, ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பேக் ஆஃப் லென்த்தில் போட்டுக்கிட்டே இருக்காரு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. டாட் பால் நிறைய பதிவு பண்ணி கொடுத்தாங்க அந்த ஓவரில். ஒரு மேட்ச் ஓவர்னே சொல்லலாம் கண்டிப்பாக பிங்கோ போட்ட ஓவர். அந்த ஓவரில் கன்சீட் பண்ணது 1 ரன்னு, ஆனால் பிடிச்சது 3 விக்கெட்டு. சிவா, அடுத்த வந்த பேட்ஸ்மேன் சரவணன் ஆக்சுவலாக நம்ம திருவள்ளச்சிப்பட்டி டோர்னமெண்ட்டில் வந்த ஒரு பேட்ஸ்மேன், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட்டையும் எர்லியராக பிடிச்சாங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக வந்து அஜித், ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மாத்தூர் அஜித், அவரோட விக்கெட்டையும் 3 விக்கெட்டு அந்த ஒரே ஓவரில் ஒரே ரன் கன்சீட் பண்ணி பிங்கோ த மேட்ச் வின்னர் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போயிட்டார். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. 4th ஓவர் ஒரு நியூ பவுலர் வந்தார், அவரோட பேரும் கேட்க முடியலை. அவருக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்குது கண்டிப்பாக, அவரும் நிறைய டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்தாரு. கன்சிக்யூட்டிவாக பிங்கோ அவரை தொடர்ந்து இவரும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்பெல் போட்டு போயிட்டார். 3 ரன் ஓவர் ஆக்சுவலாக. அது முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஒரு மேசிவ் டார்கெட் காத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நல்ல பவுலிங் அட்டாக், நல்ல பவுலிங் லைனத்தை போட்டு கடைசி 6 பால் பாக்கி இருக்குது, அப்பையும் ஒரு மேசிவான டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் போட வந்தது ஜிம்பா கார்த்தி.